இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு பூனேவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது என்ன காரணம் சொல்லி கேட்டிருக்காங்க. பூனேவில் காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தான் மெயினான காரணம். 1884 ஏவோ ஹியூம் அப்படிங்கிறவர் இந்த அமைப்பை தொடங்குவதற்காக முன்முயற்சி ஈடுபடுவார். அப்போ அவர் வச்ச பேர் இந்திய தேசிய சங்கம் அப்படிங்கிற பேரை தான் வைப்பார். அதை வச்சு பூனேவில் முதல் மாநாடு நடத்தலாம் அப்படிங்கிறது அவர் எண்ணமாக இருக்கும். தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற இந்திய தேசிய சங்கம் யூனியன் வேணால் காங்கிரஸ்னு பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸ்னால் அந்த எல்லோரும் சேர்றது தான் காங்கிரஸ் அப்படிங்கிற பேர் அப்படிங்கிற வச்சுருந்தார். அதுக்கடுத்து பம்பாயில் முதல் மாநாடு நடத்தப்பட்டது. WC பானர்ஜி என்ன செஞ்சார், முதல் மாநாட்டுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏவோ ஹியூம் என்னன்னா செக்ரட்டரி ஆஃப் த காங்கிரஸாக இருந்தார். தெரியல அந்த மாநாடு என்ன கேட்டி அப்படின்னா, பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பாய் சமஸ்கிருத கல்லூரியில் அந்த முதல் மாநாடு நடைபெற்றது. சரிங்களா, டிசம்பர் 28 கோகுல்தாஸ் தேஜ்பாய் சமஸ்கிருத கல்லூரியில் முதல் மாநாடு நடைபெற்றது. இது முக்கியமான தகவல், கண்டிப்பாக நாம் வைத்துக்கொள்ளும்.